ஹலோ மக்களே, 60 நாள் சேலஞ்ச் வீடியோவில் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 4. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக ஷூ யூஸ் பண்ணுங்க. ஷூவை மாட்டிட்டேன். இப்போ போய் கிரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை செலுத்தியாச்சு. அடுத்து நம்ம லைன் கொஞ்சம் போடாமல் இருந்துச்சு. எண்டு லைன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டு வச்சாச்சு. அடுத்து நெட்டு கொஞ்சம் இறங்கி போயிருந்துச்சு. அதையும் ஹைட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவு ஹைட்டை செட் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன செச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் ப்ராப்பராக கரெக்டாக செச்சிங் பண்ணிருங்க. அப்புறம் நீங்களும் என்னே மாதிரி என் கூட சேர்ந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடுங்க. ரன்னிங் முடிச்சுட்டு தான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம ஜம்ப் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதுக்காண்டி தான் நம்ம பண்ண போறோம். ரன்னிங் ஓடி முடிச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க. நின்ன இடத்துல நின்னு ஜம்ப் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் 3 ஒர்க் அவுட் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பண்ற ஒர்க் அவுட் செட்டா பிரிச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் செட் எத்தனை ஒர்க் அவுட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா 6 ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது ரெஸ்டே இல்லாம பண்ணுவோம். இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டைம் செட் பண்ணி கரெக்டா ஷெட்யூல் பண்ணி கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே ஜம்பு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைனா இப்போ இன்னைக்கு நம்ம பண்ற ஒர்க் அவுட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்திற்கு 3 நாள் காலையில இந்த ஒர்க் அவுட் எல்லாம் நம்ம சொன்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. பிகினர்ஸ், அதாவது இன்னைக்கு தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க. ஆனா டாஸ்க்னு பாத்தீங்கன்னா 3 செட் கண்டிப்பா பண்ணணும். ஒவ்வொரு செட்லயுமே 25 கவுண்டிங் வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி 3 செட்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஜம்பு ஒர்க் அவுட்ல ஸ்டெப் 1ல பாத்தீங்கன்னா நம்ம 8 ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுல வந்து நம்ம சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணி கவுண்டிங் அண்ட் செட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் இல்லாம இந்த 8 ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சீக்கிரமாவே உங்க ஜம்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிரும். ஜம்பு ஒர்க் அவுட்ல ஸ்டெப் 1 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதாவது அந்த 8 ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 2 தான் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஒர்க் அவுட் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் இந்த பொசிஷன் வந்துட்டு ஒரு கால் மேல ஒரு கால் கீழே ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நின்னு இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் போட்டுட்டு அடுத்து இந்த மாதிரி பொசிஷன் வந்துக்கோங்க. நல்லா ரன்னிங் ஓடுற மாதிரி உங்க காலை நல்லா பின்னாடி தூக்கி இந்த மாதிரி ஓடுங்க. இதுவும் விடாம ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து என்ன டாஸ்க் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ரன்னிங் ஓடிட்டு அடுத்து ஒரு 5 தண்டால் போட்டுட்டு திரும்பவும் ரன்னிங் ஓடிட்டு மறுபடியும் ஒரு 5 தண்டால் போட்டு இந்த செட்டை கம்ப்ளீட் பண்ணிருங்க. விளையாட்டுக்கு சொல்லலாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கே வேற லெவல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துரும். நீங்களே கண்டிப்பா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்த ஒர்க் அவுட் போலாமா? 3வது ஒர்க் அவுட்டுக்கு அதே பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு இதுல வந்து 2 பெனிஃபிட்டுங்க. ஒன்னு உங்க ஹேண்டுக்கு பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அப்புறம் உங்க லெக்குக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த பொசிஷன் வந்துக்கோங்க. 1 லெக்ல டூ ஜம்ப் பண்ணிட்டு அடுத்து ஜம்ப் பண்ணி அடுத்த காலம் மாத்துங்க. இப்படியே கண்டினியூவா ஒரு 10 நிமிஷம் விடாம ட்ரை பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி 1 லெக்குக்கு 10 ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஓகே மக்களே, அடுத்து 3வது ஒர்க் அவுட்டுக்கு வாங்க போலாம். அதே பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டாண்டிங்ல நின்னுக்கிட்டு ரன்னிங் ஸ்டெப் தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சாரி மக்களே, ட்ரை பண்ணி பார்க்க போறோம் இல்ல, கண்டிப்பா ட்ரை பண்ணணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா இந்த மாதிரி லெக்க மாத்தி மாத்தி ரன்னிங் ஓடுங்க. இந்த ஒர்க் அவுட்டை கிளியரா 10 நிமிஷம் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருங்க. செகண்ட் ஸ்டெப்ல பண்ற ஒர்க் அவுட் ஒவ்வொன்னே பண்ணிட்டு எல்லா ஒர்க் அவுட்டுக்குமே 10 நிமிஷம் ரெஸ்ட் போட்டுக்கோங்க. 5வது ஒர்க் அவுட்டா ஸ்டெப் 1 லெக் ஜம்ப் ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். உங்களால எவ்வளவு உயரம் ஜம்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணி பாருங்க. அதுவும் 1 லெக்க வச்சு இந்த மாதிரி நல்ல புல் ஜம்ப் பண்ணி பாருங்க. ஸ்டெப் 1 ஒர்க் அவுட் பண்றதை விட ஸ்டெப் 2 ஒர்க் அவுட் பண்றது தாங்க ரொம்ப கஷ்டம். மூச்சு தள்ளிரும். வேற வழியில நம்ம பண்ணி தான் ஆகணும். 2 ஸ்டெப் ஒர்க் அவுட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேணா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் போட்டுட்டு ஸ்டெப் 3 ஒர்க் அவுட் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா லெக்ல வந்து ஹோல்டிங் பவர் ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரி பொசிஷன் வந்துக்கோங்க. வந்துட்டு கொஞ்சம் காலை விரிச்சு வச்சு நல்லா அப்படியே கீழே டவுன் பண்ணி அப் பண்ணி இந்த மாதிரி ஒரு 25 கவுண்டிங் ட்ரை பண்ணி 3 செட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்து இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கணும். இந்த ஹோல்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் இல்லாட்டி அதுக்கு கீழே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படியே ஒரு 60 செகண்ட் ஹோல்ட் பண்ணி நில்லுங்க மக்களே. அடுத்து முடிஞ்சா கண்டினியூவா மறுபடியும் அதே மாதிரி 25 சிட்டப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படியே நம்ம சொன்ன ஸ்டெப்பே சரி, நம்ம சொன்ன டைமிங் கவுண்டிங் எல்லாமே சேர்த்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 2 வாரத்திலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜம்பு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. திரும்ப சொல்றேன், இதை எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் பண்றது ரொம்ப பெட்ரு. அது வாரத்துக்கு
வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணி பாருங்க, இல்லனா வாரத்துக்கு 3 நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இன்னைக்கு தான் பண்றீங்கன்னா பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு ஜம்ப் சீக்கிரமாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா இன்னைக்கு நம்ம சொன்ன மெத்தடெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கேம் சேஞ்சர். பை பை, see you மக்களே.